ஓகே, குட் மார்னிங். என்னோட நேம் கார்த்திகேயன். நான் ஒரு நியூட்ரிஷன் அண்ட் யோகா கோச்சாக இருக்கேன். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் ஃபுட் வெஸ் ஃபேக் ஃபுட். நல்ல உணவு, பொய்யான உணவு. இதுக்கு என்ன எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம்னா, 3 விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு உணவை கட் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிங்க அப்படின்னா அது ஆக்சிடைஸ் ஆகும், கலர் மாறும். சரிங்களா? அது நல்ல உணவுன்னு அர்த்தம். ஆனால் சில ஃபுட்டை ரெடி பண்ணி வைப்பாங்க. ஆனால் அது 1 நாள் 2 நாள் ஆனாலும் அது எந்த மாற்றமும் இருக்காது. இயற்கையால் கூட அந்த உணவை மாற்ற முடியல அப்படின்னா அது ஃபேக் ஃபுட்டுன்னு அர்த்தம். நம்பர் 1. 2வது, சில ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து கடைகளில் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கி நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டா அது குட் ஃபுட்டு. ஆனால் சில ஃபுட்டு வேற ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அது லேபிள் ஒட்டி வேற மாதிரி வருது அப்படின்னா, பழம் இருக்கு, ஒரு மாம்பழம் இருக்குன்னா அது மாம்பழமா சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அது ஃபேக்ட்ரியில போய் மாறி வருது, மாம்பழம் ஜூஸ் பாட்டிலா வருதுன்னா அது ஃபேக் ஃபுட். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நல்லது, உருளைக்கிழங்கு ஃபேக்டரி போய் சிப்ஸா வருதுன்னா அது ஃபேக் ஃபுட். அதாவது அதனோட தன்மையை மாற்றி அது பொய்யான உணவு. இது 2வது விஷயம். 3வது விஷயம், நீங்க விளம்பரங்கள்ல பார்த்து தான் நான் சாப்பிட்றேன் சார் அப்படின்னா எல்லாமே ஃபேக் ஃபுட்டு தான். அப்போ எங்கேயாவது விளம்பரத்தில் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க, போமகிரானட் சாப்பிடுங்க, இங்கே விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் ஒரு உணவு, ஏதோ ஒரு உணவு, அது பீட்சாவோ பர்கரோ கேஎஃப்சி சிக்கனோ ஏதோ ஒரு விளம்பரம் வருது இல்லையா? அப்போ அதனோட தன்மை அது எல்லாமே ஃபேக் ஃபுட். அதாவது அதுக்கு பின்னாடி வேற யாருக்கும் லாபத்துக்காக தான் அது விளம்பரம் ஆகி வருது. விளம்பரம் பண்ணி வர்றது எல்லாமே ஃபேக் ஃபுட்டு. விளம்பரம் பண்ணாம எந்த ஃபுட்டெல்லாம் வருதோ அது குட் ஃபுட்டு. ஹாவ் அ நைஸ் டே. ஜஸ்ட் திங்க்.